ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நினா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பெங்கால் ஸ்பெஷல் பொட்டேட்டோ பீத்தா ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா பார்க்க லேயர் லேயராக இருக்கும். நம்மளுக்கு அந்த பொட்டேட்டோவோட டேஸ்ட்லாம் தெரியவே செய்யாது, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிடணும். இந்த மாதிரி பொடியாக்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். இதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகுது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த நிலக்கடலையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 கப்பு மைதா இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டே மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கட்டி உளுந்துரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மைதா மாவையும் சேர்த்து நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டி விழாமல் பார்த்துக்கணும். இது கெட்டியாக இருக்கிறதுனால இன்னொரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து கொடுத்துடலாம். இது நம்ம ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் எடுக்க போகிறோம், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் எந்த அளவுக்கு பால் உங்களுக்கு தேவையோ அதை நம்ம ஊற்றிக்கிடலாம். இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளுடைய மாவுங்க ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பு நீளமாக உள்ள ஒரு ஷேப்பில் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ இதோட தோலை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லா தோலையுமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா உருளைக்கிழங்க கழுவி எடுத்தாச்சு. இதை ஒரு கத்தியை யூஸ் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணணும். சைடாக கிராஸாக கட் பண்ணக்கூடாது, நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இதிலிருந்து உள்பக்கமாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். லேஸுக்கெல்லாம் கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாகவும் திக்காகவும் இருக்க வேண்டாம். இதே மாதிரி இன்னும் ஒரு 3 ஸ்லைஸோட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 பீஸ் இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம பொட்டேட்டோ ஸ்லைஸை இதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஃப்ரையெல்லாம் ஆக வேண்டாம், ஒரு நிமிஷம் அந்த அளவுக்கு போதும். இதை லேசாக எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப ஃப்ரை ஆகலாம் தேவையில்லை, லைட்டாக அந்த உருளைக்கிழங்கு லைட்டாக வேகணும், அந்தளவுக்கு போதும். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் இதை போட்டுடலாம். 2 பீஸையுமே நம்ம இப்போ மாவில் போட்டுடலாம். அடுத்து நம்ம மாவில் போட்ட உருளைக்கிழங்க நல்ல மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதுவும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா ஃப்ரை ஆகி வரும். ரொம்ப கலர் சேஞ்செலாம் ஆகணும்னு தேவையில்லை. அந்த மேலே இருக்க மாவு லைட்டாக ஒன்று வெந்து வரணும், அந்த அளவுக்கு போதும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். அது நல்லா அந்த மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பொட்டேட்டோட மேல் பக்கம் மாவெல்லாம் கொஞ்சம் வெந்திருக்கு. நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் இந்த பொட்டேட்டோவை போட்டுடலாம். இப்போ அடுத்த ஸ்லைஸு நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்தாச்சு. இது 2வது ஸ்லைஸ் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்லைஸை நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இதையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம மாவில் போட்டுடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்க அந்த இதை எடுத்து இப்போ இதில் போட்டுடலாம். மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி எடுக்கணும். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து அந்த மாவில் போடும்போது அந்த சூட்டிலே மாவு வந்து அதில் நல்லா பிடிச்சிக்கிடும். அது கொஞ்சம் ஆறுத வரைக்கும் அதில் கிடக்கட்டும். இது நம்ம எடுத்து போடும்போதுக்குள்ளே அதில் மாவு வந்து நல்லா டிப் ஆகிருக்கும். இந்த மாதிரி இதே ப்ராசஸிங் மாற்றி மாற்றி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். 10 லேயர் 15 லேயர் வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு போடுதோமோ அந்த அளவுக்கு நமக்கு லேயர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதை ஃபுல்லாக இப்போ காட்டணும்னு தேவையில்லை. இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை ஃபுல்லாக காட்டிக்கிட்டே இருந்தால் வீடியோ லெங்க்த்தியாக போயிடும், உங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும். அதனால் நான் லாஸ்ட்டாக காட்டுறதா இனிமே. இப்போ நான் 12வது லேயர் போட்டிருக்கேன். 12 தடவை நான் மாவில் டிப் பண்ணி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலே நான் போட போகிறதில்ல. இதே ஓரளவுக்கு நல்லா கட்டியாக வந்திருக்கு. நல்ல லேயர் கிடச்சிருக்கும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுத வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த கலர் நல்லா வரும். அந்த எண்ணெய் படும்போது அந்த இடம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நல்ல கலரும் ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். இது 4 நான் பீஸ் வச்சுருக்கேன். 4 பீஸ் வச்சுருக்கேன். இந்த 4 பீஸையும் நான் இப்போ பண்ண போகிறேன். இதே மெத்தடில் தான் பண்ண போகிறேன். இப்போ 4 பீஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடைசி உள்ளதுக்கு மாவு பத்தாமல் போயிருச்சு. அதனால் ஒரு சின்னதாக நான் செஞ்சு வச்சுருக்கேன். மற்றது 3மே கரெக்டான சைஸில் இருக்குது. இப்போ இதிலேருந்து ஒன்று நான் கட் பண்ணி காட்டுதேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீல வாக்கிலே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு லேயர் கரெக்டாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் அந்த பொட்டேட்டோட டேஸ்ட்லாம் வரவே வராது. ஆனால் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது நல்ல ஒரு ஸ்வீட்டு. அழகாக லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.